நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங் என்று சொல்லி உங்களை எழுப்புவதோடு தேவனுடைய வார்த்தைகளால் உங்களை பலப்படுத்துகிறதற்கு, அந்தந்த சந்தர்ப்பங்களில் டயர்டாகும்போது, களைத்து போகும்போது நம்மை உற்சாகப்படுத்தவர்கள் இருந்தால் அது ரொம்ப நல்லதில்லையா? நம்முடைய நிலைமையை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தை அவ்வப்பொழுது நம்மை எச்சரிக்கிறது, பலப்படுத்துகிறது. வாங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஜெபித்து விடலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களோடு பேசுங்கப்பா. எங்களோடு பேசி எங்களுக்கு அவசியமானவைகளை, எங்களுடைய வேதனைகளை தீர்க்கிறதை, எங்களுக்கு தேவையாயிருக்கிறது எல்லாவற்றையும் நீர் அறிந்திருப்பதினாலே அவற்றின் அடிப்படையில் எங்களோடு பேசும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எப்படி இருக்கீங்க? நோ டைம். நிறைய பேர் இன்னைக்கு சொல்றது டைம் இல்ல. வேலை இருக்கு. ஜெபம் பண்றதுக்கு டைம் இல்லைங்க. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு டைம் இல்லைங்க. என்னங்க இது? அவ்வளவு ராப்பகலா செய்யற வேலை என்னங்க இது? அந்த அளவுக்கு வேலை செஞ்சு, அவ்வளவு வேலை செஞ்சு என்ன சாதிச்சிருக்கிறோம்? என்ன சம்பாதிச்சிருக்கிறோம்? என்னத்தை அனுபவிச்சிருக்கிறோம்? சில பேர் சம்பாதிக்கிறாங்க, ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைமே இல்லை. அதனால என்ன பிரயோஜனங்க? பிரசங்கி சொல்லுவான், வயிறார சாப்பிட்டுட்டு கண்ணார தூங்குனாலே போதும்னு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நேரத்தை அபகரித்துக் கொள்வதனால மற்ற நேரத்தில் நாம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் எதையும் சாதிக்க முடியறது. கவனிங்க, இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பிஸியா இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்களாங்க? அதாங்க ஆண்டவராக இயேசு 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே சரீரத்திலே அவர் இருந்தார். ஆனால் 30 வருடங்கள் அவர் ஒரு அஞ்ஞானவாசியாகவே இருந்தார். அவர் தம்மை தாமே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தாரோ, மனிதனுடைய பாடுகளை உணர்ந்து தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாரோ, அல்லது சிலுவைக்காக தம்மை தாமே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தாரோ, அதுபோல தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்தவராக அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு நாசரேத்திலே இருந்தார் என்பதை நாம் அறிவோம். அதனால்தான் அவர் நசரேயன் என்றும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்றும் அழைக்கப்பட்டார் என்றும் நமக்கு தெரியும். இல்லைன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் 3.5 ஆண்டுகள் அவர் செய்த அந்த ஊழியம், இந்நாட்களிலே ஊழியக்காரர்கள் 60 வருடங்கள், 70 வருடங்கள், 80 வருடங்கள் செய்த ஊழியத்தை விட ஜஸ்ட் 3.5 இயர்ஸ்ல இயேசு செய்த ஊழியம், கவனிங்க, இன்று வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் எந்த பாட்டும் எழுதல, எந்த புத்தகமும் எழுதல, அந்த பாலஸ்தீனத்தை விட்டு வேற எங்கேயும் அக்ராஸ் தி சீ பிரயாணம் பண்ணல. ஆனால் அவர் அன்று செய்த ஊழியத்தின் பலனாக இன்று சமுத்திரங்கள் கடந்து பிரபஞ்சம் முழுவதிலுமே அவருடைய அன்பின் சுவிசேஷம், அந்த சிலுவையின் காரியங்கள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பிஸியா அவர் இருந்தாங்க. எப்போதும் ஜனக்கூட்டம் அவர் பின்னால இருந்தது. அவருக்குன்னு தலை சாய்க்கு கூட இடம் இல்லைங்க. ஆகாயத்து பறவைகளுக்கு கூட கூடு இருக்கு, நரிகளுக்கு கூட குகைகள் உண்டு. ஆனால் மனிதகுமாரனுக்கோ தலை சாய்க்கு இடம் இல்லை என்று சொல்லுகிறபடி அவர் சுத்திக்கிட்டே இருந்தார். இடம் அவருக்கு தங்க இடம் இல்லைங்க. கிராமங்கள் என்று நடந்தே சுற்றினார். அநேக பிணியாளர்களையே சந்தித்துக் கொண்டே இருந்தார். பல்விதமான நோய்களுடையவர்களை குணமாக்கி கொண்டே இருந்தார். நான் இப்ப டயர்டா இருக்க போங்க என்று ஒருவரிடத்திலும் அவர் சொன்னதில்லை. கேட்கிறவர்கள் கொஞ்சம் மனசிறங்கி, சரி டயர்டா இருக்காரு, ரெஸ்ட் எடுத்துன்னு நினைச்சாலும், களைத்து போயிருந்த சீஷர்களை பார்த்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, இனி ரெஸ்டே இருக்காதுன்னு அவங்களை அழைச்சு கொண்டு போகும்போது அவங்களுக்கு முன்னால ஜனங்கள் வந்து கூட்டமா இருந்தபோது பார்த்து கோபப்படலங்க. அப்பொழுதும் அவர்களுக்கு இறங்கி தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு 3 நாட்கள் கண்டினியூஸா பகிர்ந்து கொடுத்தார். பட் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளவு பிஸியா இருந்த போதும், அத்தனை ஸ்கெட்யூல் இருந்த போதும், எல்லாத்தையும் தானே செய்ய வேண்டியிருந்தும், பிரயாணம் செய்ய வேண்டியிருந்தும், அவ்வளவு பொறுப்புகள் தனக்கு இருந்த போதும் கூட சீஷர்களுக்கு பயிற்சி கொடுத்துக் கொண்டே இருந்தார். வயதான தாயையும் கவனித்துக் கொண்டே இருந்தார். அழிந்து போனவர்களுக்காக பாரத்தோடு கூட தேடி தேடி ரட்சிக்க முயன்று கொண்டே இருந்தார். மணிக்கணக்காக போதித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் இவர்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் அவர் ஜெபிப்பதை விடவே இல்லைங்க. ஜெபத்துக்கான நேரத்தை மிஸ் பண்ணதே இல்லை. நாம என்ன செய்யறோம் இந்த நாட்கள்ல?
வேலை எல்லாத்தையும் செய்யறோம், ஆனா ஜெபம் பண்றதில்ல. வேலையில டைட்டா மாட்டிக்கிட்டு ஜெபத்தை விட்டுறோம். எனவே தான் நம்முடைய வாழ்க்கையில பலன்களை காண முடியறதில்லை. ஒரு சின்ன ஐடியா கொடுக்கவா? இன்னையிலிருந்து தயவு செய்து எந்த வேலை செஞ்சாலும் ஒரு சின்ன ஜெபமாவது செய்யாம அந்த வேலையை ஆரம்பிக்காதீங்க. உங்களுடைய நாளை முடிக்கிற போது தேவன் செய்த சகாயங்களை நினைத்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவதை, நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளணும். அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதை நீங்க மறந்துடவே கூடாது. செய்வீங்கல்ல? இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு நாள் எல்லாம் நாம எங்க இருந்தாலும், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், பிரயாணம் பண்ணினாலும் நம்முடைய சிந்தை தேவன் மீதே இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் தேவனை குறித்ததா இருக்கணும். நமக்கு எப்போதும் கம்யூனிகேஷன், எப்போதும் தேவனுடனான ஐக்கியம் இருக்கணுங்க. நம்முடைய செயல்களிலே தேவன் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளிலே தேவனை வெளிப்படுத்த வேண்டும். ஜெபம்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சு போறது இல்லைங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்தோடு கூட ஆரம்பித்து ஜெபத்தோட கூட முடிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில நாம் பெரிய வெற்றியாளர்களா இருக்க முடியும். ஒவ்வொரு ஜெபத்திலும் இருக்கிற இலக்கு என்பது, ஆண்டவரே என் சித்தம் அல்ல, எல்லாம் உம் சித்தமாயிருக்கட்டும். என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பமே நடக்கட்டும். ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு போறேன், உம்முடைய சித்தத்தின்படி என்ன வழி நடத்துங்க. ஆண்டவருக்கு சித்தமானால் என்ற வார்த்தையை நம்ம விட்டுடவே கூடாதுங்க. அந்த வார்த்தையை உபயோகிக்கிறது மாத்திரம் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருக்கு நம்ம முழுமையா அர்ப்பணிக்கணுங்க. ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்தந்த சந்தர்ப்பத்துல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். அதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஜெபத்துக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் பிரேக் கொடுக்குறாங்களா மனுஷங்க இன்னைக்கு? டீ பிரேக், லஞ்ச் பிரேக். Why can't? தேவனுக்காக பிரேயர் பிரேக் ஏன் கொடுக்க கூடாது? ஜெபத்துக்காக ஏன் நேரத்தை ஒதுக்க கூடாது? ஜெபத்திற்கான நேரம் இது என்று உன் வாழ்க்கையில கவனிங்க. 24 மணி நேரத்துல அட்லீஸ்ட் 1 மணி நேரத்தை நீங்க ஆண்டவருக்காக ஒதுக்கி பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீங்க. இயேசு கிறிஸ்து விடியற்காலையில் இருட்டோடு எழுந்து ஒலிவ மலைக்கு சென்று தனிமையாக ஜெபம் செய்து வருவார். நைட் ஆயிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனோம். அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு சென்று ராத்திரி முழுக்க ஜெபித்துக் கொண்டே இருப்பார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் பார்க்கும்போது சிலுவைக்கு போவதற்கு முன்பு ஒரு விசை மறுரூப மலைக்கு சென்றார். அது மலைதான், இப்ப அது மறுரூப மலை என்று அழைக்கப்படுகிறது. இப்பவும் எருசலேமுக்கு போனா அதை பார்க்க முடியும். நான் அந்த மலைக்கு பக்கத்துல போய் பார்க்கறதுக்கு முன்னால ஏதோ ஒரு சின்ன மலை அப்படின்னு நினைச்சானா அது எவ்வளவு உயரம் தெரியுங்களா? முதல்ல அங்க போறதுக்கு பஸ்ல போனோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கார்ல தான் போக முடியும். ஏன்னா ரோடு ரொம்ப சின்னதா இருக்கும். சிகரம் இல்லையா, அந்த உயரத்துக்கு போனோம்னா அந்த உயரத்தில் அவர் சென்று ஜெபித்த அந்த இடத்துல இப்போ ஒரு நினைவா அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டி வச்சிருக்காங்க. அங்க போய் நின்று பார்த்தா எருசலேம் மொத்தத்தையும் பார்க்க முடியும். வாக்குத்தத்த தேசம் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அங்கே பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து கொண்டு மறுரூப மலைக்கு சென்று தனிமையிலே இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் என்ற வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பார்க்கலாமாங்க? பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3 சுவிசேஷங்களிலும் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். லூக்கா 9:28 அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேலேறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. பின்பு அவர் மோசே, எலியாவோடு கூட சம்பாஷணை பண்ணினார் என்று பார்க்கிறோம். பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்துக் கொண்டு அந்த உயரமான சிகரத்திற்கு ஏறி அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் மாறிற்று, முக ரூபம் மாறிற்று. அப்படியே வெண்மை நிறத்தில் பிரகாசித்து, அதாவது அவருடைய வஸ்திரம் எல்லாம் யாராலும் வெளுக்க முடியாத அளவுக்கு மிகவும் வெண்மையாய் பிரகாசித்ததாம். அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில இன்னும் 2 பேர், அதாவது மோசேயும் எலியாவும் அவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருப்பதை தூக்க கலக்கத்தில் இருந்த சீஷர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். அதாவது ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிரத்யட்சத்தை நாம் பார்க்க முடியும். அங்கே இது அனுதின தியானமாக இருப்பதுனாலே இந்த ஷார்ட் டைம்ல உங்களுக்கு முழுமையா அந்த 3 அதிகாரங்களையும் என்னால விளக்க முடியாது. So you can do the homework. நீங்க இந்த பகுதியை மறுபடி வாசித்து தியானிங்க. சில பேர் இப்படி நான் சொல்லும்போது அனுதின தியானத்தின்
காரியங்களை மறுபடி தியானிக்கிறீர்கள் என்று அநேகர் தெரிவிக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதேபோல் மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலே, அதேபோல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், அதேபோல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், அதற்கு அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், அதை தொடர்ந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முழுமையா நீங்க வாசிங்க. அங்கே ஒரு பெரிய காரியம் நடந்தது. ஜெபத்திலே தனித்திருந்த வேளையிலே மேலே இருந்து மேகம் வந்து அப்படியே மூடிற்று. அங்கே அந்த மறுரூபத்தின் அனுபவத்தை பெற்றார்கள். கவனிங்க, ஆண்டவருடைய சன்னதியில நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் மறுரூபம் என்பது உனக்குள் ஒரு யோசனையோடு கூட, எண்ணத்தோடு கூட அந்த நிலையிலே நீ முழங்கால் படியிடும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தரிசிக்கிற போது, அவருடைய சித்தத்திற்கு நீ அவருக்கு அர்ப்பணிக்கிற போது, நீ எதை வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அதை செய்வதும், எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை விட்டுவிடுவது, அதாவது நீ நினைத்த உன்னுடைய நினைவுகள் எல்லாம் மாறிப்போய் எல்லாமே தேவனுடைய நினைவுகளாய் மாறுவது, உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி தேவ நிர்ணயமெல்லாம் உன் வாழ்க்கையில் வருவது, உன்னுடைய திட்டங்கள் எல்லாம் சிதறுண்டு தேவனுடைய சித்தம் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருவதை உன்னால் உணர முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள எப்பாவது போயிருக்கீங்களா? தேவனிடத்துல ஒரு பிடிவாதத்தோடு இருந்து எதையோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிக்கிறோன்னு சொல்றவங்க இருப்பாங்களே தவிர, ஆண்டவரே இதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கிறதானா, உம்முடைய சித்தம் என்ன? என் வாழ்க்கையில் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நடக்கட்டும் என்று நாம் ஜெபிக்கிற போது தேவன் தம்முடைய மகத்தான காரியங்களை நடத்துவார். நம்ம அநேக வேளைகளில் மைண்டில் ஜெபிக்கிறோம், மனதளவில் ஜெபிக்கிறோம், நம் உள்ளத்தில் உள்ள விஷயங்களை குறித்து நாம் ஜெபிக்கிறோம். கட்டாயமா உன் உள்ளத்தை நீ நிரப்பிக்கணும். எந்தெந்த விஷயங்கள், ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்குதுன்னு நீ யோசிக்கணும். ஆனா ஆவியானவர் நம் பட்சமாய் நின்று அவைகளிலிருந்து எவைகளெல்லாம் நமக்கு தேவையானவை என்பதை நம் உதடுகளே நாம் உச்சரிக்கும் விதத்தில் உச்சரிக்கக்கூடிய ஜெப ஆவியை பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு அருளுகிறார். தேவனுடைய ஆவியினாலே நாம் நிரப்பப்படுகிற போது நம்முடைய ஜெபத்தின் சாரம் என்பது தேவ சித்தத்தின் அடிப்படையில் இருக்கும். அதுதான் பலிக்கும், அதுதான் நிறைவேறும். நான் கொஞ்சம் தியாலஜிக்கலா பேசுறேன், அது ஏதோ சில நேரங்களில் தப்புன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா பிராக்டிக்கலா நீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இது தேவனுடைய சித்தமா இல்லையா என்று அறிந்து கொள்வதற்காக என்னைக்காவது ஜெபிச்சிருக்கீங்களா? அல்லது உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை கேட்கறதுக்கு மாத்திரம் தேவனிடத்துல போறீங்களா? நீங்க நினைக்கிறது தான் சரின்னு நினைக்கிறீங்களா, அல்லது தேவன் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று போறீங்களா? அப்படி போகும்போதுதான், அப்படி ஜெபிக்கும் போதுதான் நம்முடையவைகளெல்லாம் சிதறிப்போய் தேவனுடைய நிர்ணயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஜெபத்திலே விழித்திருக்கிற போது அற்புதங்களை காண முடியும். பேதுரு, யோவான், யாக்கோபை கூட அழைத்துக் கொண்டு போகிறார். எதுக்கு? அதாவது தம்முடைய ஸ்தானத்திற்கு அவர்கள் வர வேண்டும் என்று, தமக்கு பிறகு தாம் விட்டு போகிற ஊழியத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்று ஆயத்தப்படுத்த அவர் விரும்புகின்றார். ஆனா அவங்கள பாருங்க, எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாங்க, தூக்க கலக்கம், இந்த உலக பிரகாரமான மனதை உடையவர்களுக்கு இந்த விசுவாசத்தின் கண்கள் எல்லாம் கண்டிப்பா மூடப்பட்டிருக்கும். ஜெபம்னு சொன்னாலே தூக்கம் வருதுன்னு சொன்னா அந்த பிசாசானவனை உங்களால ஜெயிக்க முடியாம இருக்கீங்க. ஜெப நேரத்துல தயவு செஞ்சு தூங்கிடாதீங்க. பெரிய பெரிய காரியங்களை இழந்துருவீங்க. திடீர்னு கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒருத்தர் இல்லைங்க, 3 பேரை பாக்குறாங்க. எலியாவும் மோசேவும் இருப்பதை பார்த்து பேதுரு சொல்றான், இங்க 3 கூடாரங்களை கட்டிடலாம், ஒன்னு மோசேக்கு, ஒன்னு எலியாவுக்கு, ஒன்னு உங்களுக்குன்னு. நாங்க 3 பேரும் உங்க பக்கத்திலேயே இருப்போம் அப்படின்னு அவன் சொல்ல முனைக்கிறான். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை எலியாவோடும் மோசேயோடும் ஈக்குவலா பேசுறான் பாருங்க. 3 பேரும் ஒன்று என்பதை போல பேதுரு பேசுகிறான். இயேசு கிறிஸ்துவோடு யாரையும் ஒப்பிடாதீங்க. அவர் ஒரே ஒரு தேவன், பாவங்களை அறியா பிரத்யேகமானவர், அவருக்கு இணையானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அப்போ அந்த ஜெபத்தில் ஒரு அற்புதத்தை பார்க்கறாங்க. மேலிருந்து மேகம் வந்தது, அந்த மேகம் அவர்கள் இருவரையும் எடுத்துக்கொண்டு போவது. மேலே இருந்து வானத்திலிருந்து, இவர் என் பிரிய குமாரன், இவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த சத்தத்தை பேதுருவும் யாக்கோவும் யோவானும் கேட்டார்கள். அப்பொழுது கண்களை திறந்து பார்த்தபோது அங்கே இயேசு கிறிஸ்து மாத்திரமே இருக்கிறதை அவர்கள் கவனித்தார்கள்.
அந்த ஜெப வேளையில்தான் அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறினவனாய் என்னைப் போன்ற தீர்க்கதரிசி ஒருவர் வருவார் என்ற மோசேயினுடைய வார்த்தைகளை, நியாயப்பிரமாணங்கள் நிறைவேறும் என்ற வார்த்தைகளை, எலியாவின் ஆவியுடையவராக வரப்போகிற ஆண்டவர் இருப்பார் என்பதற்கு நினைவாக அடையாளமாக வசனம் இருந்தது. அன்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து உரைத்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம், கவனிங்க, நியாயப்பிரமாணங்களும் அதே போல தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும் என்பதை அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவதற்காக அங்கே கூடியிருந்தார்கள். இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு தியாலஜி படிச்சா மாத்திரம் போதாதுங்க, காமெண்ட்ரிஸை வாசிச்சா மாத்திரம் போதாது. முழங்கால் படியிட்டு ஜெபித்தால்தான் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். தேவனுடைய நிர்ணயத்தின்படியான மாற்றத்தை பெற்று எவைகளை குறித்து கேட்க வேண்டும், எது அவசியமில்லாதது, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். அதற்குத்தான் இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா ஆலயத்திற்கு சென்று தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து, விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய சித்தங்களை வெளிப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தனிமையின் ஜெபத்தை அருளிச் செய்யுங்கப்பா. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கூட தனிமையில் உமோடு கழிக்கிற நேரத்தை, உம்முடைய ஆவிக்குரிய கிரியைகள் எங்களுக்குள் நடக்கிற வரைக்கும், நாங்கள் மறுரூபமாக்கப்படுகிற வரைக்கும், எங்களுடைய இஷ்டம், என்னுடைய இச்சை, என்னுடைய கோரிக்கைகள் என்ற ரூபங்கள் மாற்றப்பட்டு உம்முடைய திட்டங்களும் உம்முடைய நோக்கங்களும் எங்களில் நிறைவேறுகிறதற்கு, அதற்கேற்ற நடக்கிறதற்கான பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபத்தில் காத்திருக்கிற அனுபவங்கள், மனம் திரும்புவதற்கேற்ற ஜெபத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். அதேபோல நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதையும் லைவ் சாட்டிலே வந்து டைப் செய்து விடுங்கள். லைக் செய்வதை, ஷேர் செய்வதையும் மறந்து விடாதீர்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டீர்களா? இல்லாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெபத்தேவைகளை ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா. பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒன் டே கெட் டுகெதர் மற்றும் ஒரு யூத் மீட்டிங்கை பெங்களூரில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வாலிபர்களுக்கான பிரத்யேகமான யூத் செஷன் இருக்கிறது. வாலிபர்கள் எல்லோரும் தவறாமல் வாருங்கள். பெரியோர்களும் வரலாம். இது கட்டாயம் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் ஆசீர்வாதகரமாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு, நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நிற்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பலனை பெற்றுக்கொள்கிறதற்கு உங்களுக்கு மிகவும் உபயோகமுள்ளதாயிருக்கும். வாலிப பிள்ளைகள் தவறாமல் வாங்க, ஆவிக்குரிய பலனை பெற்றுச் செல்லுங்கள். மாலை 6 முதல் இரவு 10 மணி வரைக்கும் 2வது செஷன் இருக்கும். இந்த 2 செஷன்ல நீங்க எல்லாரும் பங்கு கொண்டு தேவாசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றும், உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காய் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன். 2வது செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனிப்பட்ட ஜெபம் செய்வதற்கு நேரம் போதாதென்பதால் முதல் செஷன் முடிந்த உடனே தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டால் கட்டாயமாக உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்பதற்கு நான் அங்கே இருப்பேன். முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலியா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் 988470
777 அல்லது 9884807779 என்ற இந்த எண்களிலே நீங்கள் கால் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பலாம். அல்லது 954041 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். கட்டாயம் வருவீங்களா?